வாங்க அருமையான மீன் குழம்பு செய்யலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பூண்டு போட்டாச்சு. பூண்டு போட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் போட்டாச்சு. இது நான் செய்கிற அளவு வந்து 2 கிலோ மீனுக்காக செஞ்சிட்ருக்கேன். பூண்டு வந்து 5ல் 20 நம்பர் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து 2 கைப்பிடி அளவு. இப்போ நான் போட்டுட்ருக்க தக்காளி வந்து 3 பழம் அளவு, மீடியம் சைஸ் தான். இது எல்லாத்தையும் போட்டு கிண்டிகிட்டு இருக்க போது கொஞ்சம் மசாலா தூள் போடணும். அதாவது வீட்டு மசாலா தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் மல்லிப்பொடி வந்து அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதெல்லாம் வந்து மசாலா அரைக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. இதுதான் பேஸ் ஆக்சுவலி. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ஆக்க போகிறேன். இப்போ பாருங்கள், அரைக்க போகிறேன். அரைச்சாச்சு. அடுத்து இந்த பேஸ்ட் ரெடியாக இருக்க போது அடுத்தது வந்து சட்டியில் வந்து வெங்காயம், பூண்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் வெந்தயம்லாம் போட்டு இது பண்ணிவிட்டு அந்த பேஸ் நம்ம தாளிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிவிட்டு அரைச்ச பேஸ்ட்டை உள்ளே போட்டு நல்லா மணக்க நல்லா மணம் வருதுங்க. நல்லா கிண்டிட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி அந்த தண்ணியை அது வந்து ஆட் பண்ணுறேன். இப்போது ஆட் பண்ணி முடித்த உடனே அதை வந்து உப்பு பார்த்து சேர்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். அந்த இதில் எல்லாம் சேர்த்து காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு 15 நிமிஷம்லேருந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 2 கிலோ மீன் கழுவி வச்சதில் வந்து உள்ளே அழகாக போட்டு வச்சுட்டு 5லேருந்து 8 நிமிஷம் மூடி எடுத்து பார்த்தீங்கன்னா தக்கன்னு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள். நன்றி.